of Yahweh, யெகோவாகிய ஆண்டவருடைய நாமம், the only true name of God, உண்மையான ஒரே இறைவனுடைய நாமம், upon which all the true prophets are called, அந்த நாமத்திலே எல்லா உண்மையான தீர்க்கதரிசிகளும் அழைத்தனர், be glorified forever and ever, அந்த நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. Respected dignitaries on the dais, மேடையில் இருக்கிற மதிப்புக்குரிய அருமையான நண்பர்கள், my dear brothers and friends, என்னுடைய சகோதரர்களும் நண்பர்களுமாய் இருக்கிறவர்கள், the topic for today's debate is, இந்த நாளுடைய விவாதத்துக்கான தலைப்பானது, is Quran the God's word? குரான் இறைவனுடைய வார்த்தையா? The clear answer is, Quran is not the God's word. தெளிவான பதில் என்னவென்றால், குரான் இறைவனுடைய வார்த்தை அல்ல என்பது. Last time we have decisively proved that the Bible is the God's word. கடந்த முறை நாங்கள் வேதாகமம் இறைவனுடைய வார்த்தை என்பதை தெளிவாக நிரூபித்தோம். And you have seen in the presentation, they are in a damage control mode now. அவர்கள் அந்த ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்யக்கூடியதான ஒரு நிலையில இருக்கிறதை நீங்கள் அவர்களுடைய பிரசன்டேஷனை பார்த்தீர்கள். Last time, since we have answered all the questions and thoroughly refuted them, this time they are trying at least to bring up some Bible verses to do the damage control. கடந்த முறை நாங்கள் அவர்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் சரியாக பதில் கொடுத்து எல்லா கேள்விகளுக்கும் சரியாக நாங்கள் மறுப்பு கொடுத்ததனால இந்த முறை இன்னும் சில வசனங்களை கொண்டு வந்து ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். God willing, we will answer those allegations as well at the appropriate time. அதற்கான ஏற்ற நேரத்தில் இப்பொழுது அவர்கள் சொன்னதான குற்றச்சாட்டுகளையும் நாங்கள் பதில் கொடுப்போம். We will answer those questions in these 2 days. இந்த 2 நாட்களிலே அதற்கான பதிலையும் நாங்கள் கொடுப்போம். But now my topic is Quran the God's word? இப்பொழுது என்னுடைய தலைப்பு என்னவென்றால், குரான் இறைவனுடைய வார்த்தையா? ஜனாப் பிஜே மௌலவி அவர்கள் has given his evidences. அவர் தன்னுடைய ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார். If you notice, if you have heard him carefully, அவர் சொன்னதை நீங்கள் கவனமாக கவனித்திருப்பீர்கள் என்றால், he has made some claims about the Quran. அந்த குரானை பற்றியதான சில வாதத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். But he has not proved any of those claims. ஆனால் அந்த வாதத்திலே ஒன்றையும் அவர் நிரூபிக்கவில்லை. So what I am going to do is, நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், I am going to take the first point that he spoke. அவர் பேசின முதல் வார்த்தையை நான் எடுக்க போகிறேன். And examine the Quran. அதை குரானோடு கூட பரிசோதித்து, whether the Quran makes that claim, அல்ல குரான் அந்த வாதத்தை முன்வைக்கிறதா, and whether the Quran actually fits that claim, whether fulfills that claim, அந்த வாதத்தை குரான் முழுமையாக்கிறதா. He initially said, Quran has challenged, can anybody produce a book like that? அவர் ஆரம்பத்திலே சொன்னார், குரான் ஒரு சவால் விடுகிறது, இந்த குரானை போல ஒரு புத்தகத்தை யாரால கொண்டு வர முடியுமா என்று ஒரு சவால் வைக்கிறது என்றார். Now if somebody produces a book, who compares with that with the Quran? ஒருவர் இப்பொழுது ஒரு குரானை கொண்டு வந்து வைப்பார் என்று சொன்னால், ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து வைப்பார் என்று சொன்னால், அந்த குரானோடு கூட யார் அந்த புத்தகத்தை ஒப்பிட்டு பார்ப்பார்கள்? Will the Muslims compare or will a neutral scholar compare? ஒரு இஸ்லாமியர் அதை ஒப்பிட்டு பார்ப்பாரா அல்லது நடுநிலையான மனிதர் ஒப்பிட்டு பார்ப்பாரா? If the Muslims are going to compare, what is that challenge all about? ஒரு இஸ்லாமியர் அதை ஒப்பிட்டு பார்ப்பார் என்று சொன்னால் அந்த சவாலுடைய அர்த்தம் என்ன? I can also say that produce a specs like this. நானும் கூட சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு கண்ணாடியை கொண்டு வாங்க, மூக்கு கண்ணாடியை, and I will decide whether you have exactly produced a specs like that. நான் தான் அதை வந்து பரிசோதிக்க முடியும், நான் போட்டிருக்கிற இதே போல மூக்கு கண்ணாடி நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்களா இல்லையா என்று. And different. ஒவ்வொரு டைம் நீங்கள் அது கொண்டு வரும்போது இது மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்கு என்று நான் சொல்ல முடியும். Similarly, in the history, many people have produced books exactly like Quran. அதை போலவே சரித்திரத்திலே குரானை போலவே அநேகர் குரானை போலவே புத்தகங்களை எழுப்பி இருக்கிறார்கள். But before we go into that, Janab PJ Maulavi himself has given some claims. ஆனால் அதற்குள்ளே நாம் கடந்து போவதற்கு முன்பதாக ஜனாப் PJ Maulavi அவர்களே சில வாதங்களை கொடுத்திருக்கிறார்கள். He said Quran says in few words the everything. அவர் சொன்னார், குரான் ஒரு சில வார்த்தைகளிலே எல்லாவற்றையும் உள்ளடக்கி சொல்லி இருக்கிறது என்றார். Bible actually uses many words, but Quran uses few words and explains the same things in the same fashion. வேதாகமத்திலே ஒரு காரியத்தை பல வசனங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆனால் அதே காரியம் குரானிலே ஒரு வசனத்திலே பல காரியங்களை உள்ளடக்கி சொல்லி இருக்கிறது என்று சொன்னார். Does the Quran make that claim? ஆனால் குரான் அந்த வாதத்தை முன்வைக்கிறதா? Yes, Quran does that make that a similar claim. இதை போல ஒரு வாதத்தை குரான் முன்வைக்கிறது. We have to accept
the right things as right, even if PJ Maulavi says it. ஒருவேளை ஜனா PJ மௌலவி அவர்கள் சொன்னாலும் கூட சரியான காரியத்தை நாம் சரி என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். Quran in Surah chapter 614, குர்ஆனுடைய 6வது அதிகாரத்தின் 114வது வசனத்திலே it says that it is a book that explained in detail. அந்த குர்ஆன் வசனம் சொல்லுகிறது இந்த புத்தகமானது எல்லாவற்றையும் முழுமையாய் விவரித்திருக்கிறது. In Quran chapter 12 verse 111, குர்ஆனுடைய 12வது அதிகாரத்தின் 111வது வசனத்திலே it again says it is explained, it is a detailed exposition of all things. எல்லா விஷயங்களையும் எல்லா காரியங்களை குறித்தும் முழுவதுமான விளக்கத்தை உடையது என்று சொல்லுகிறது. In Surah chapter 16:89, சூராவுடைய 16வது அத்தியாயத்தின் 89வது வசனத்திலே it says it's a book explaining all things. இது எல்லாவற்றையும் விவரித்து சொல்லுகிறதான புத்தகமாக இருக்கிறது. So Quran also makes a similar claim. இதை போலவே குர்ஆனும் ஒரு கிளைம், ஒரு வாதத்தை வைக்கிறது. Since Janab PJ Maulavi and Quran makes a similar claim, ஜனாப் PJ மௌலவி அவர்களும் குர்ஆனும் ஒருமித்த வாதத்தை முன்வைப்பதனாலே, so we will examine the Quran whether Quran actually successfully fills that criteria. இந்த அளவுகோலை குர்ஆன் வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறதா என்பதை நாம் குர்ஆனிலே பரிசோதித்து பார்க்க போகிறோம். So our examination is a very simple test. எங்களுடைய பரிசோதனை என்பது ஒரு எளிமையான ஒரு சோதனை தான். Can this Quran, which claims to be explaining all things, எல்லா விஷயத்தையும் குறித்தும் தெளிவாக விளக்கத்தை கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற இந்த வாதத்தை வைத்திருக்கிற இந்த குர்ஆன், can this Quran, which claims to be detailing everything, எல்லாவற்றையும் கூடிய முழு விவரணங்களை உள்ளடக்கி இருக்கிறேன் என்று சொல்லி வாதிடுகிற இந்த குர்ஆன், at least can it explain the religious things? ஆனால் இந்த குர்ஆனிலே குறைந்தபட்ச மார்க்கத்துக்குரிய முழு விளக்கம் இருக்கிறதா? Forget about every other subject. மற்ற எல்லா பாடங்களையும் மறந்து விடுங்கள். At least can it help a ordinary Muslim to live like a Muslim with this Quran? ஒரு சாதாரண முஸ்லீமே ஒரு சரியான ஒரு இஸ்லாமியரை போல வாழுவதற்கு எல்லா விதங்களிலும் இந்த குர்ஆன் கற்றுக் கொடுக்க முடியுமா? We will examine many of the practices. இந்த அநேக பயிற்சிகளை நாம் இப்படி இதுல பரிசோதித்து பார்க்க போகிறோம். Remember, Quran has made many claims. Janab PJ Maulavi stated some of those claims. We are examining now the claims of Quran, whether Quran fits at those claims. குர்ஆன் ஏராளமான வாதங்களை முன்வைக்கிறது. அதில் அருமையான PJ மௌலவி சார் அவர்கள் சில வாதங்களை சொன்னார்கள். நாம் அதிலிருந்து ஒரு வாதத்தை எடுத்து இப்பொழுது பரிசோதித்துக் கொண்டிருக்கிறோம். Quran says about prayer. குர்ஆன் தொழுகையை பற்றி சொல்லுகிறது. In Surah chapter 2 verse 238 and 239. குர்ஆன் சூரா 2வது அத்தியாயம் 2வது 238 239. It says that Allah has taught Muslims how to pray. அங்கே சொல்லுகிறது இஸ்லாமியர்கள் எப்படி தொழுகை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறார். Similarly, in Surah chapter 53:62, it says, bow down in prostration before Allah and serve Him. சூரா 53:62 அல்லாஹ்வுக்கு முன்பாக விழுந்து தொழுகுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். There are certain physical positions in which you have to stand or bow down when you pray. நீங்கள் தொழுகை செய்யும் போது நீங்கள் விழுவதற்கும் நின்று தொழுகை செய்வதற்கும் சில சரீர அமைப்புகள் இருக்கிறது. So this is what Allah has taught, and that is what the Quran claims. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இதைத்தான் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படித்தான் குர்ஆன் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறது. Since Quran is a detailed book, does Quran says how far should one be keeping the feet while praying? குர்ஆன் எல்லாவற்றையும் குறித்ததான முழுமையான விவரங்களை உள்ளடக்கி இருக்கிறது என்று வாதிடுகிறதுனாலே தொழுகையிலே ஒரு மனிதர் தன்னுடைய பாதங்களை எந்த அளவுக்கு அகற்றி வைத்திருக்க வேண்டும் என்கிற விளக்கத்தை குர்ஆன் கொடுக்கிறதா? How should I keep my hands? How should a Muslim keep their hands when they pray? ஒரு இஸ்லாமியர் தொழுகும் போது தன்னுடைய கரங்களை எப்படி வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறதா? Remember that Allah said He has detailed everything in the Quran. நீங்கள் இந்த வார்த்தையை நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார், தன்னுடைய முழு விளக்கத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே கொடுத்திருக்கிறார் என்று. We have never seen these details in the Quran. ஆனால் இதற்கானதான முழு விளக்கங்களை குர்ஆனிலே நாம் ஒருபோதும் பார்க்கவில்லை. Second, Allah says that pay zakat. இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லுகிறார் ஜக்காத்து கொடுங்கள். In Surah chapter 2 verse 2 and 3, சூரா 2வது வசனம் 3வது ஆயத்து 41:7, அதுல 41:7, 243, 243, 210, இரண்டாவது அத்தியாயத்தின் 43, இரண்டாவது அத்தியாயத்தின் 110. Quran actually commands the Muslims to do the obligatory charity. அங்கே பார்க்கிறோம் ஜக்காத் என்கிறதான தான தர்மத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. Now how much should I pay in zakat?
ஜக்காத்திலே நான் எத்தனை கொடுக்க வேண்டும், எத்தனை சதவீதம் கொடுக்க வேண்டும்? Since Quran says everything in few words, but details everything and explains everything. ஒரு சில வசனத்திலே ரத்தின சுருக்கமாக முழு விளக்கங்களை உள்ளடக்கி இருக்கிறது என்று சொல்லி குர்ஆன் வாதிடும் போது, please tell us how much should a Muslim pay as zakat? ஜக்காத் என்கிறதைப்படி ஒரு இஸ்லாமியர் எத்தனை சதவீதம் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லுங்கள். Remember, Quran claims that it details everything, so Quran has to at least give the percentage of the zakat a Muslim has to pay. எல்லாவற்றையும் முழுமையான விவரத்தை உள்ளடக்கி இருக்கிறது என்று குர்ஆன் வாதிடுவதனால ஒரு இஸ்லாமியர் எத்தனை சதவீதம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்கிறதுக்கான தெளிவான பதிலை குர்ஆன் கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள். Further, how should one do the Hajj? இன்னுமாக ஒருவர் எப்படி ஹஜ் செய்ய வேண்டும்? In Surah chapter 196, சூராவுடைய 296, இரண்டாவது அத்தியாயத்தின் 196 பார்க்கிறோம். 22-28, 22வது அத்தியாயத்தின் 28வது பார்க்கிறோம். it says you shall complete the Hajj, and it says that through the days appointed. நியமிக்கப்பட்ட நாட்களிலே அல்லது ஏற்பட்டப்பட்ட காலங்களிலே நீங்கள் உங்களுடைய ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்று சொல்லி. So my question number 3 to Janab PJ Maulavi and TNTJ team is this. என்னுடைய மூன்றாவது கேள்வி அருமையான ஜனாப் சார் பிஜே அவர்களுக்கும் TNTJ நண்பர்களுக்கும், which are the days that appointed by Allah to perform this Hajj? இந்த ஹஜ்ஜை நிறைவு செய்வதற்கு அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட நாட்கள் எவை? These are the basic pillars of Islam. இதுதான் இஸ்லாமுடைய அடிப்படை தூண்களாக இருக்கிறது. I am not asking any nuclear science here. நான் இங்கே ஏதோ அணு அறிவியலை பற்றி அதை பற்றி எல்லாம் கேள்வி கேட்கவில்லை. I am asking basic things about the Islam, whether the Quran details those or not. இந்த இஸ்லாமின் அடிப்படை காரியங்களை குறித்து தான் நான் கேட்கிறேன். இதை குறித்து குர்ஆன் தெளிவான முழுமையான விளக்கத்தை கொடுக்கிறதா? Okay, let us examine further. இன்னமாக நாம் மீண்டும் ஆராய்ச்சி பரிசோதிப்போம். Quran actually says that you should fast during the Ramadan. ரமலான் மாதத்திலே நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. In 183 to 184, இரண்டாவது அத்தியாயத்தின் 183 முதல் 184, it says that fasting is prescribed for a fixed number of days during the Ramadan. ரமலானின் போது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு நோன்பானது நியமிக்கப்பட்டிருக்கிறது. Now, how should you break the fast and when should you eat? All those things are all that is also said in Surah chapter 2, 187. சூராவுடைய இரண்டாவது அத்தியாயத்தின் 187 பார்க்கிறோம். ஒரு நோன்பை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும், அந்த நோன்பை எப்படி முடிக்க வேண்டும், அதை குறித்ததான வசனங்களையும் பார்க்கிறோம். In 2:187 it says, eat and drink until the white thread of the dawn becomes distinct to you from the black thread. 187 பார்க்கிறோம், அந்த வெள்ளை நூலானது கருப்பு நூலிலிருந்து பிரிகிறதான நேரத்து வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று. Okay, in India we can distinguish that. இந்தியாவிலே நாம் அதை அறிந்து கொள்ளலாம், தனித்தனியாக வித்தியாசப்படுத்திக் கொள்ளலாம். We can sit with the white thread and the black thread. நாம் ஒரு வெள்ளை நூலோடு கூட கருப்பு நூலோடு கூட உட்கார்ந்து கொண்டு, and we can as soon as we can distinguish with that we can stop eating and start fasting. அதை நாம் தனித்தனியாக பிரித்து அறியும் போது நாம் stop eating and start fasting. சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு நோன்பு ஆரம்பிப்பதை, நோன்பை நாம் உபவாசம் இருப்பதை தொடங்கிக் கொள்ளலாம். But how about people in the North Pole where it is 6 months day and 6 months night? வடதுருவத்தில் இருக்கிற ஜனங்களை பற்றி எப்படி? அங்கே கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு அவர்களுக்கு பகலாகவும் 6 மாதங்கள் இரலாகவும் இருக்கிறது எப்படி? Or how are the people in the Sweden when their nights extend up to the midnight? அவர்களுடைய ஸ்வீடன்ல இருக்கிறதான ஜனங்களுடைய நிலைமை எப்படி? அங்கே இருக்கிறவர்களுக்கு இரவு என்பது நடு இரவு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. Did not Allah know that there are certain parts of the world like this? இப்படி உலகத்திலே சில பகுதிகள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் அறியாமல் இருந்தாரா? Definitely, if Allah was the true God, He would have known this and He would have given the details. அல்லாஹ் ஒரு உண்மையான இறைவனாக இருந்திருந்தால் இது எல்லாம் அறிந்துவிட்டு இந்த உடையதான விளக்கத்தை அவர் கொடுத்திருப்பார். So among these 5 pillars of Islam, இந்த இஸ்லாமின் 5 அடிப்படை தூண்களிலே I have examined 4 pillars and I haven't seen the details. இந்த 4 தூண்களை பற்றி தான் ஆராய்ச்சி செய்து பார்த்தா அதுக்குரியதான எந்த முழுமையான விளக்கங்களும் இல்லை. Now let us examine 3 more things. இன்னும் சில காரியங்களையும் நாம் பரிசோதிப்போம். When we examine a point, we have to examine it in detail. ஒரு காரியத்தை நாம் பரிசோதிக்கும் போது அதை நாம் முழுவதுமாக முழு விளக்கம் வரைக்குமாக நாம் பரிசோதிக்க வேண்டும். Especially since Allah says that He has explained everything in detail, we will also have to examine each point in detail. ஏனென்றால் குறிப்பாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறார், நான் எல்லாவற்றையும் முழு விவரணங்களோடு விளக்கி இருக்கிறேன் என்று சொல்லும்போது நாமும் முழு விவரங்களோடு விளக்கத்தோடு பரிசோதிக்க வேண்டும். I want to check what is the halal and haram food. நான் ஹலால் மற்றும் ஹராம் உணவு என்ன என்பதை பற்றி நான் பார்க்க விரும்புகிறேன். In Surah chapter 16:14, சூராவுடைய 16:14 Allah says that you can eat fresh meat from the sea.
கடலில் இருக்கிறதான ஃப்ரெஷ்ஷான உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம் என்று சொல்லுகிறார். That is a good thing. அது ஒரு நல்ல விஷயம். So you can eat the fish. நீங்கள் அதனால மீனை சாப்பிடலாம். But when you think that you can eat the fish, Allah adds another command. நீங்கள் மீனை சாப்பிடணும்னு நினைக்கும் போது அல்லாஹ் இன்னொரு கட்டளை கொடுக்கிறார். In Surah chapter 5:3, சூராவுடைய 5:3 Allah says, prohibited are you the dead animals. மரித்ததான விலங்குகள் பிராணிகள் உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. And then it goes on to say, except what you are able to slaughter before its death. அது மரணத்துக்கு முன்பதாக எதையெல்லாம் உங்களால் அறுக்க முடியுமோ அதை தவிர. How will I slaughter the fish before it is dead? அந்த ஒரு மிருகம் அல்லது ஒரு விலங்கு மரிப்பதற்கு முன்பதாக எப்படி அறுக்க முடியும்? Okay, I can catch one fish or two fish and slaughter it. குறிப்பாக மீன்கள் எப்படி அறுக்க முடியும்? ஒரு 2 மீன் உயிரோட பிடிச்சு அதை நான் அறுக்கலாம். But if I have to go to the sea and catch the fish, can I slaughter, or otherwise I should go under the sea and slaughter the fish and bring it up? நான் கடலுக்கு போய் மீனை பிடிக்கும் சொன்னா அது உயிரோட இருக்கிறதுக்கு முன்னாடி அதை கொல்ல வேண்டும் என்று சொன்னா கடலுக்கு போய் கடலுக்குள்ள போய் தண்ணிக்குள்ள போய் பிடிக்கணுமா மீனை? So just when we thought we can eat the fish, Allah added a command which is making it practically impossible to eat the fish. மீனை சாப்பிடணும்னு சொல்லி நினைக்கும் போது அல்லாஹ் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அது பிராக்டிக்கலாகவே சாப்பிட முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறது. Let us examine another thing. மற்றொரு காரியத்தையும் பரிசோதிப்போம். We have seen that the Muslims always say that you should do circumcision. இஸ்லாமியர்கள் சுன்னத்து செய்ய வேண்டும் என்று சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். We have examined, we have read through the Quran. நாங்கள் முழு குரானை வாசித்தோம். Since Quran claims that it has details of everything. குரான் எல்லாவற்றையும் குறிக்கிறதான முழு விவரத்தை கொண்டிருக்கிறது என்று குரான் சொல்லுகிறது. We thought at least it would have some details of the Muslim Islamic practices. இஸ்லாமியர்கள் செய்கிறதான அவர்களுடைய சொந்த பழக்க வழக்கங்களை குறித்ததான சில காரியங்களாவது குரானில் இருக்கும் என்று பார்த்தோம். We could not find a single command to do circumcision in the Quran. சுன்னத்து செய்யுங்கள் என்கிறதான ஒரு கட்டளை கூட குரானிலே பார்க்கவில்லை. In fact, there are verses against it. ஆனால் அதற்கு எதிரான வசனங்கள் இருக்கிறது குரானிலே. In Surah chapter 95:4, குரானுடைய 95:4 Allah says, we have created the man in the best of stature. மனிதனுடைய மிக சிறந்ததான வடிவத்திலே நாம் மனிதனை படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். Similar thing is said in Surah chapter 40:64. சூரா 40:64 அதே போல வசனம் இருக்கிறது. In Surah chapter 64:3, சூரா 64:3 அதே போல வசனம் இருக்கிறது. Allah says that he has perfected the forms. உங்களுடைய வடிவத்தை அவர் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறது. It means, அப்படி என்றால் your body, your entire form, your stature is perfectly created as per Allah. உங்களுடைய சரீரம் அல்லாஹ்வுடைய இந்த வசனங்களின் அடிப்படையில் உங்களுடைய சரீரம் என்பது பரிபூரணமாக வடிவமைக்கப்பட்டு விட்டது. But in Surah chapter 419, ஆனால் சூரா 4:119 Satan says that he will command men to slit the ears of cattle and change the creation of Allah. அங்கே சாத்தான் சொல்லுகிறான், ஜனங்களுடைய காதுகளை அறுக்கும்படி நான் செய்வேன் என்று சொல்லி அப்படி செய்வதன் மூலம் அல்லாஹ்வுடையதான அந்த வடிவத்தை நான் மாற்றுவேன் என்று சாத்தான் சொல்லுகிறான். So it is the Satan actually who cuts or changes the creation of Allah. அல்லாஹ்வுடைய படைப்பை சாத்தான் தான் கட்டுவதோ அல்லது மாற்றுவதோ செய்கிற காரியம் சாத்தான் செய்கிறான். So is it not satanic to do circumcision then? அப்படி என்றால் நீங்கள் சுன்னத்து செய்வது என்பது சாத்தானுடைய வசனத்தின் அடிப்படையில் இல்லையா? See, we are totally confused here. நாங்கள் If you read the Quran and check the Islamic practices, you will be definitely confused because there is no detail. Quran makes the claim, but it does not come up to that claim. குரானை படித்துவிட்டு குரானுடைய வார்த்தைகளையும் இஸ்லாமியர்களுடைய பழக்கங்களையும் அவர்கள் செய்கிறதான பழக்க வழக்கங்களையும் பார்க்கும்போது இதுல சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் குரான் எல்லாவற்றையும் முழுவதுமான விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லும் போது இதை படிக்கும் போது நாங்கள் முற்றிலும் குழப்பம் தான் அடைவோம். Quran says it is satanic, but the Muslims do it. ஆனால் இப்படி ஒரு சரீரத்திலே ஒரு காரியத்தை செய்வது அல்லாஹ்வுடைய வடிவத்தை மாற்றுவது என்பது சாத்தான் சொல்லுவதாக குரான் சொல்லுகிறது. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறார்கள். What have you to make out of it? இதிலிருந்து நாம் என்னத்தை செய்கிறோம், என்ன செய்ய முடியும்? We have examined the basic pillars of Islam. இஸ்லாமுடைய அடிப்படை ஆதாரமான தூண்களை நாம் பரிசோதித்தோம். We checked whether the halal and haram food, ஹலால் and ஹராம் ஃபுட்டை பரிசோதித்தோம். we checked the circumcision. இந்த சுன்னத்தை குறித்து நாம் பரிசோதித்தோம். Until now we haven't found any details in the Quran. இதற்கெல்லாமான விளக்கத்தை குரானிலே பார்க்கவில்லை. You see the issues? Quran makes the claim after claim after claim it makes,
But when you start examining it in detail, it does not come up to the claim at all. இங்கே சொல்லப்படுகிற காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். வசனங்களுக்கு பிறகு குர்ஆன் ஒரு காரியத்தை முன்வைக்கிறது, ஒரு வாதத்தை முன்வைக்கிறது. என்ன வாதம்? நாம் எல்லாவற்றையும் குறித்த முழு தெளிவான விவரணங்களை கொடுத்திருக்கிறோம் என்கிற வாதத்தை வைக்கிறது. ஆனால் நாம் விளக்கமாக ஆராய்ந்து பார்க்கும்போது இப்படிப்பட்டதான விளக்கங்கள் ஒன்றுமே அதில் இல்லை. Now we will examine a few more things. இன்னும் சில காரியங்களையும் பரிசோதிப்போம். Is Quran at least explaining the ethics, basic ethics? சாதாரண ஒரு அடிப்படை நன்னறிகளை குறித்தாவது குர்ஆன் சொல்லிக் கொடுக்கிறதா? In Surah chapter 4:34, சூரா 4:34 Allah says, அல்லாஹ் சொல்லுகிறார், these are all Allah's words according to them. அவர்களுடைய அடிப்படையில் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். We don't think God can speak like this. இப்படி இறைவன் பேசுவார் என்று நாங்கள் நினைப்பதே இல்லை. But let us go with the assumption, with their assumption for right now. இந்த தற்போதைக்கு அவர்களுடைய கருத்துப்படி நாம் கடந்து செல்லுவோம். For argument's sake. அதை ஒரு விவாதத்திற்காக நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். Allah says that if you fear rebellion from your wife, நீங்கள் உங்களுடைய மனைவிகளிடத்திலே ஒரு முரட்டாட்டத்தை பார்ப்பீர்கள் என்றால், you can admonish them, அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்க, புத்தி சொல்லுங்க, banish them to beds apart, அவர்களுடைய படுக்கையிலிருந்து அவர்களை விலக்கி வையுங்க, and scourge them, அவர்களை beat them. அவர்களை அடியுங்கள். Some translation translate it as scourge, some translation give it as beating. சில அவர்களுக்கு தட்டுங்கள் அல்லது அடியுங்கள் என்கிறதான மொழியாக்கத்தை கொடுத்திருக்கிறது. So you can beat your wife according to the Quran. அப்ப குர்ஆனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்கள் மனைவிகளை அடிக்கலாம். So this is an ethics that is given by the Quran. இது ஒரு நன்னறியான ஒரு காரியமாக குர்ஆனிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. We will discuss later whether it is right or wrong. அது சரியா தவறா என்பதை நாம் பிறகு விவாதிப்போம். Right now let us check whether the Quran has given at least some details about it. அது குறித்ததான சில விளக்கங்களை குர்ஆன் கொடுத்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். Now how many times, my next question is, how many times or is there a prohibition in the number of times that the husband can beat the wife? எத்தனை முறை அல்லது எத்தனை முறை மனைவியை அடிக்கலாம் என்பதில் ஏதாவது தடை குர்ஆன் விதித்திருக்கிறதா? Should the husband beat the wife 1, 2, 3, 4? ஒரு கணவன் மனைவியை 1, 2, 3, 4, 5 அப்படி அத்தனை முறைகளில் அடிக்கலாமா? Or 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100? 20, 30, 40, 50, 60, 70 என்று சொல்லி கணவன் மனைவியை அடிக்கலாமா? Or can he beat as much as he wants? எத்தனை அடிக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு மனைவியை அடிக்கலாமா? And with what he can beat? அது எதுல வச்சு அவர் அடிக்கலாம்? Should he beat with a toothstick or a broomstick? அவர் சீமாத்தில் அடிக்கலாமா, குச்சியில் அடிக்கலாமா? And how should he use some whip to scourge? அது ஏதாவது நல்ல சவுக்கு எடுத்து சவுக்கடி கொடுக்கலாமா? So please explain it in detail. Since Quran claims that everything it has given in details, please explain this thing. எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்லி இருக்கிறோம் என்று குர்ஆன் ஒரு வாதத்தை முன்வைப்பதனால இதை குறித்து கொஞ்சம் விளக்கத்தை கொடுங்க. Further, in Surah chapter 2 verse 223, சூரா 2:223 it says, your wives are as a tilth or like a field unto you. So approach your field or tilth when or how you will. உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு விளைநிலங்களை போன்றவர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே எப்போ உங்களுக்கு வேண்டுமானாலும் உங்கள் விளைநிலங்களை அணுகிக் கொள்ளுங்கள் அல்லது கடந்து போங்கள் விளைநிலங்களுக்குள். என்னுடைய அடுத்த கேள்வி, since Quran claims to be a very detailed book, குர்ஆன் ஒரு தெளிவான விளக்கமுடைய புத்தகமாக இருப்பதனால, does this mean that husbands can do whatever they want with their wives irrespective of whether they agree or not? மனைவிகள் சம்மதிக்கிறார்களா இல்லையா என்பதெல்லாம் கவனத்திலே கொள்ளாமல் கணவன்மார்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் மனைவிகளிடத்திலே செய்து கொள்ளலாமா? See, until now we have examined the basic pillars of Islam. இதுவரைக்கும் இஸ்லாமின் அடிப்படை தூண்களை நாம் பரிசோதித்து வந்து கொண்டிருக்கிறோம். We couldn't find the details and we have asked them the question. அதற்கான விளக்கங்களை நாம் காணவில்லை. எனவே அவர்களிடத்தில் கேள்விகளை கேட்டிருக்கிறோம். We checked the halal and the haram food. We are confused now. ஹலால் and ஹராம் உணவுகளை குறித்து பரிசோதித்தோம். அதிலே குழப்பம் அடைந்திருக்கிறோம். We checked the circumcision and found it to be satanic according to the Quran. குர்ஆனை படி சுன்னத்தை குறித்து பரிசோதித்தோம். அந்த சுன்னத் என்பது சாத்தானுடைய செயலாக இருப்பது என்பதை நாம் பார்த்தோம். We checked the ethics of how to beat a wife and whether wives can be used as a tilt or not. மனைவியை அடிப்பதை குறித்து பார்த்தோம். இது ஒரு நன்னறியா என்று சொல்லி பார்த்தோம். எத்தனை முறை அடிக்க வேண்டும் என்கிற விளக்கத்தை குறித்து பார்த்தோம். அது இல்லை. அடுத்ததாக மனைவிகள் விளைநிலங்கள் என்பதை குறித்து பார்த்தோம். Have you seen the details of any of these things until now? இந்த காரியங்களை குறித்ததான முழு விளக்கத்தை இதுவரைக்கும் குர்ஆனிலே பார்த்திருக்கிறீர்களா? We'll further examine. இன்னும் பரிசோதிப்போம். Let us examine the Quran, take the Quranic passages. குர்ஆனுடைய பகுதிகளை எடுத்துக் கொள்வோம்.
In Surah chapter 2 verse 106, சூரா 2 116 Allah says, 106 106, 106 it's Allah says, we do not abrogate a verse or cause it to be forgotten except what we bring forth better than it or similar to it. அதற்கு ஒத்ததாகவோ அல்லது அதற்கு ஒத்ததாகவோ அல்லது அதை போலவோ ஒன்றை நாம் கொண்டு வராவிட்டால் நாம கொண்டு வருகிற வரைக்கும் நாம் ஒன்றையும் இதிலிருந்து நீக்குவதில்லை அல்லது மறக்க செய்வதில்லை என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறார். And further in Surah chapter 16, 101, மேலுமாக சூரா 16:1 Allah says the same thing. அல்லாஹ் அதுக்கு ஒத்ததான காரியத்தை சொல்லுகிறார். So you understood it. Allah substitutes or abrogates or replaces one verse with another verse with similar to it or better of it. ஒரு காரியத்திற்கு சமமானதாகவோ அல்லது அந்த காரியத்தை விட சிறப்பானதாகவோ ஒரு வசனத்தை கொண்டு வந்து ஒரு வசனத்தை அல்லாஹ் மறக்கவோ அல்லது அதை நீக்கவோ செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். So if I take the Quran and start reading, இப்பொழுது நான் அந்த குரானை எடுத்து வாசிக்க ஆரம்பித்து விட்டால், if I see one verse, நான் ஒரு வசனத்தை பார்க்கிறேன், I do not know, and if I see another verse in another part of the Quran, அதே குரானுடைய இன்னொரு பகுதியிலே இன்னொரு வசனத்தை நான் பார்க்கிறேன், which is totally different, இதற்கு முற்றிலும் மாறுபட்டதான ஒரு வசனத்தை பார்க்கிறேன். and our Muslim friends often say that no, one is abrogated by the other. நம்முடைய இஸ்லாமிய நண்பர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு வசனம் இன்னொரு வசனத்தினாலே நீக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுவார்கள். So should I actually go by the order of the book that is given, அல்லது எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வரிசை கிரமத்தின் அடிப்படையில் நான் செல்ல வேண்டுமா? or is there any other way that I can know from the Quran which verse is abrogated and which verse is not? அல்லது குரானிலே இருந்து எந்த வசனத்தை நீக்கினது என்று சொல்லி நான் அறிந்து கொள்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? For example, let me give you an example. உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு முன்னுதாரணத்தை வைக்கிறேன். In Surah chapter 219, சூரா 2வது அத்தியாயத்தின் 219 I am going according to the order of Quran. குரானுடைய வரிசை கிரமத்தின்படியாக நாம் போய்க் கொண்டிருக்கிறோம். Allah says in wine there is a great sin and some profits. There is a great sin and some profits. மதுவிலே சில பயனும் இருக்கிறது, பாவமும் இருக்கிறது, சில நன்மையும் இருக்கிறது. So there is some profit but it's a great sin. அதுல சில நன்மை இருக்கிறது, ஆனால் அது ஒரு பெரிய பாவம் என்று சொல்லுகிறது. So in 4:43, 4:43 it says, when you are intoxicated, do not go and pray. நீங்கள் போதையில இருக்கும்போது தொழுகைக்கு செல்லாதீர்கள். So with that we understand, if you are not praying, you can get intoxicated a bit. அப்படி என்று சொன்னால் நீங்கள் தொழுகை செய்யாவிட்டால் நீங்கள் போதையில இருக்கலாம் என்பது அர்த்தமாகிறது. But in 590 and 91, ஆனால் 5ஆம் சூரா 5:90-91 it says, very clearly says, intoxicants are Satan's handiwork. போதை என்பது சாத்தானுடைய செயலாக வேலைப்பாடாக இருக்கிறது. So in 2 it said there is some profit. 2வது வசனத்தில் பார்க்கிறோம் சில நன்மை இருக்கிறது என்று. In 4 it says, when you are intoxicated, do not go for prayer. 4வது அத்தியாயத்தில் பார்க்கிறோம், நீ போதையில இருக்கும்போது தொழுகையை நெருங்காதீர்கள். In 5 it says it is a handiwork of Satan. 5வது அத்தியாயத்தில் இது சாத்தானுடைய செயலாக இருக்கிறது. So because of the 5, and we know that the earlier verse 4:43 is abrogated. 5வது அத்தியாயத்தின் வசனத்தின் அடிப்படையில் முதலில் இருக்கிறதான வசனங்கள் நீக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். Because it comes in order. ஏனென்றால் அது வரிசை கிரமத்தின் அடிப்படையிலே வருகிறது. But right when we continue to read, ஆனால் நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது in Surah chapter 16 verse 64 to 69, சூரா 16:64 முதல் 69 Allah says it is a good thing. அல்லாஹ் சொல்கிறார் அது ஒரு நல்ல காரியம். So now we are here. இப்ப- In 5 Allah says it is a Satan, the handiwork of the Satan. 5வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார் அது சாத்தானுடைய வேலையாக இருக்கிறது என்று. And in 16 he says that it is a good thing. 16வது அதிகாரத்திலே மது போதை என்பது ஒரு நல்ல காரியம் என்பது அல்லாஹ் சொல்லுகிறார். So if you go by the order that is given in the Quran, குர்ஆனிலே கொடுக்கப்பட்ட வரிசை கிரமத்தின் அடிப்படையில் நீங்கள் போவீர்கள் என்றால், so is the wine prohibited or allowed? மதுவானது தடை செய்யப்பட்டதா அல்லது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா? It should have been allowed, correct? இது அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும். வரிசை கிரமத்தின் அடிப்படையில் போவீர்கள். How are we supposed to know which are the verses which are abrogated and which are the verses which are applicable? எந்த வசனங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது, எந்த வசனங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எப்படி நாம் தெரிந்து கொள்வோம்? Please note this question. இந்த கேள்வியை குறித்துக் கொள்ளுங்கள். Further, மேலுமாக we have examined the Islamic pillars, we have examined the Islamic practices, we have examined the Islamic passages.
we haven't found any details until now. இஸ்லாமின் அடிப்படை நம்பிக்கைகள், அடிப்படை தூண்களை நாம் பரிசோதித்தோம். இஸ்லாமிய அடிப்படை பழக்க வழக்கங்களை பரிசோதித்தோம். குர்ஆனுடைய வேத பகுதிகளை பரிசோதித்தோம். முழுமையான விளக்கங்களை இதுவரை நாம் பெறவில்லை. What is this book all about? இந்த புஸ்தகம் எதை பற்றி சொல்லுகிறது ஒட்டுமொத்தமாக? Is it a religious scripture? இது ஒரு மார்க்கத்தின் புஸ்தகமா? If it is a religious scripture, should not have at least the details about the religious practices? ஒரு மார்க்கத்தின் புஸ்தகமாக இருந்தால் அந்த மார்க்கத்தின் பழக்க வழக்கங்களை குறித்ததான அடிப்படை காரியங்கள் கூட இந்த புஸ்தகத்தில் இருக்க வேண்டாமா? The question is not whether you are using few words or many words. இந்த கேள்வி என்னவென்றால் நீங்கள் கொஞ்ச வசனங்களை உபயோகப்படுத்துகிறீர்களா அல்லது அதிக வசனங்களை உபயோகப்படுத்துகிறீர்களா என்பதல்ல. The question is what is it teaching? என்னத்தை அந்த புஸ்தகம் கற்றுக் கொடுக்கிறது என்பதுதான் கேள்வி. Whether it is in few words or many words, it should teach you something. அது குறைந்த வசனத்தில் இருந்தாலும் அதிக வசனத்தில் இருந்தாலும் அந்த புஸ்தகம் உங்களுக்கு சிலரை தெளிவாக கற்றுக் கொடுக்க வேண்டும். Now let us examine another point. மற்றொரு காரியத்தை நாம் பரிசோதிப்போம். In the same claim, we will examine another angle. இதே வாதத்திலே இன்னொரு கோணத்திலே நாம் சிலரை பரிசோதிப்போம். In Surah chapter 33 verse 21, சூரா 33:21 Allah says, அல்லாஹ் சொல்லுகிறார், you have indeed in the apostle of Allah a beautiful pattern of conduct for anyone whose help is in Allah and the final day. அல்லாஹ்விலும் இறுதி நாளிலும் நம்பிக்கையுடையவர்களுக்கு அல்லாஹ்வின் இறை தூதரிலே உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. So Hazrat Muhammad is a beautiful pattern for the mankind. மனித குலத்துக்கு ஹஸரத் முகமது அவர்கள் ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்று குர்ஆன் வசனம் சொல்லுகிறது. Since Quran claims to be a very detailed book, giving an exposition of everything, எல்லாவற்றையும் குறித்து ஒரு தெளிவான முழு விவரங்களை கொடுக்கிற ஒரு புஸ்தகமாக தன்னை குர்ஆன் வாதத்தை முன்வைப்பது நிமித்தமாக, do we have at least details about Hazrat Muhammad in the Quran? ஹஸரத் முகமது அவர்களுடைய முழு விளக்கத்தையாவது குர்ஆனில் நம்மால பார்க்க முடிகிறதா? My another question is, என்னுடைய அடுத்த கேள்வி, can you at least tell us with the evidences who the parents of Hazrat Muhammad were, at what age did he receive the revelation, and for how many years he was a prophet, and what all he did? குர்ஆனுடைய வசனங்களை வைத்துக் கொண்டு ஹஸரத் முகமது அவர்களுடைய பெற்றோர்கள் யார், அவர் எந்த வருடத்தில் இறை வெளிப்பாடு வகையை பெற்றுக் கொண்டார், அவர் என்ன செய்தார் என்கிறதான விளக்கத்தை கொடுங்கள். Whether in few words or many words, please give us the details. கொஞ்ச வசனத்திலா இருந்தாலும் சரி, அதிக வசனத்திலா இருந்தாலும் சரி, விளக்கத்தை கொடுங்கள் குர்ஆனுக்குள் இருந்து. Further, Quran in Surah chapter 3 verse 132, இன்னுமாக 3வது அத்தியாயத்தின் 132வது வசனத்திலே it says, obey Allah and the messenger, அங்கே சொல்லுகிறது, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், that you may obtain mercy. நீ அதன் நிமித்தமாய் இரக்கத்தை தயவை பெற்றுக் கொள்வதற்கு. In Surah chapter 4:65, சூரா 4:65 it says, but nay, be thy Lord, they will not believe until they make you a judge of what is in dispute between them, and find themselves of no dislike of what which you decide. Meaning, until you make Hazrat Muhammad as the judge and accept whatever he says without any dislike, that you will have to have the mercy. ஹஸரத் முகமது அவர்களே உங்களுக்குள்ளே ஒரு நியாயாதிபதியாக ஏற்படுத்திக் கொண்டு அவர் சொல்லுகிற எல்லாவற்றையும் விருப்பு வெறுப்பில்லாமல் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நிலைமைக்கு வரும்போது நீங்கள் தயவை இரக்கத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. So Quran commands people to obey Hazrat Muhammad, and Quran commands people to listen to Hazrat Muhammad and make him as the judge. குர்ஆன் சொல்லுகிறது, ஹஸரத் முகமது அவர்களை ஹஸரத் முகமதுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறது. அவருடைய வார்த்தைக்கு செவிகொடுங்கள், அவரை ஒரு ஜட்ஜாக நியாயாதிபதியாக ஏற்படுத்துங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. Quran further claims that it has the details of everything. குர்ஆன் மேலும் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் பற்றிய முழு விளக்கத்தை குர்ஆனில் இருக்கிறது என்று தான் பார்க்கிறோம். So where are those words of Hazrat Muhammad? அப்படி என்றால் ஹஸரத் முகமது அவர்களுடைய அந்த வார்த்தைகள் எங்கே? Where are those judgments of Hazrat Muhammad? ஹஸரத் முகமது அவர்கள் கொடுத்த தீர்ப்புகள் எங்கே? Janab PJ Maulavi has already taken an anticipatory bail for this.
இதற்கான ஒரு எதிர்ப்பதமான ஒரு இது காரியத்தை அவர் ஜனாப் பிஜே சார் அவர்கள் எடுத்து விட்டார்கள் எதிர்பார்த்துக் கொண்டு. Janab PJ Maulavi has already said there are no words of Hazrat Muhammad in the Quran. அதுக்கு சாதகமா ஜனாப் பிஜே சார் அவர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள் ஹசரத் முகமது அவர்களுடையதான எந்த வார்த்தைகளும் இந்த குரானிலே இல்லை. So will Quran command something which you cannot do according to the Quran? குரானுடைய அடிப்படையிலே நீங்கள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்யும்படி குரான் உங்களுக்கு கட்டளையிடுமா? What kind of book is this then? அப்படி என்றால் இது என்ன விதமான புஸ்தகம்? And should I go to the tomb of Hazrat Muhammad and ask him about the judgments? நான் ஹசரத் முகமது அவர்களுடைய அந்த கல்லறைக்கு போய் ஹசரத் முகமது அவர்களிடத்தில் தீர்ப்புக்காக நான் கேட்க முடியுமா? But remember, Quran makes the claim that it is the detailed book giving an exposition of all things. எல்லாவற்றை குறித்ததான முழு விவரணங்களை உள்ளடக்கி இருக்கிற புஸ்தகம் என்று தன்னை குரான் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறது என்பதை நினைவு கூறுங்கள். But unfortunately, until now, we haven't found for any of the basic Islamic things that we have examined, we haven't found the details. துரதிர்ஷ்டவரமாக இதுவரைக்கும் நாம் பரிசோதித்து வந்ததான எந்த ஒரு இஸ்லாமிய அடிப்படை பழக்க வழக்க காரியங்களுக்கான விளக்கத்தை நாம் குரானிலே பார்க்கவில்லை. Humble request is, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், whether in few words or many words, ஒருவேளை ஒரு குறைந்த வசனங்களா இருந்தாலும் சரி, அதிக வசனங்களா இருந்தாலும் சரி, whether in poetical language or whether in essay language, அது ஒரு கவிதை நடையாக இருந்தாலும் அல்லது ஒரு பேராகிராஃப் நடையாக இருந்தாலும் சரி, those are not our issues here. அதெல்லாம் இங்கே முக்கியமான விஷயங்கள் அல்ல. We have the issues saying that we have been told that Quran is the God's word, and we have told that and we know that this is a religious scripture, but we cannot find any details of the religion in the scripture. குரான் என்பது இறைவனுடைய வார்த்தை என்று சொன்னார்கள், குரான் என்பது மார்க்கத்தின் புஸ்தகம் என்று சொன்னார்கள். ஆனால் மார்க்கத்தை பற்றியதான எந்த விளக்கத்தையும் இதிலே காண முடியவில்லை. Further, மேலுமாக in Surah chapter 53 verse 3 and 4, சூரா 53:3-4 Quran very clearly says this. குரான் மிக தெளிவாக இதை சொல்லுகிறது. He does not speak from his desire. அவர் தன்னுடைய விருப்பத்தின்படி எதையும் பேச மாட்டார். It is nothing except wahi revealed to him. அவருக்கு வெளிப்படுத்தினதான வகியை அல்லாமல் இதிலே வேறொன்றும் இல்லை. So whatever Hazrat Muhammad speaks, ஹசரத் முகமது அவர்கள் என்னென்னலாம் பேசுகிறார்களோ, whatever Hazrat Muhammad speaks, ஹசரத் முகமது அவர்கள் என்னென்னலாம் பேசுகிறார்களோ, whatever Hazrat Muhammad speaks, ஹசரத் முகமது அவர்கள் என்னென்னலாம் பேசுகிறார்களோ, சொல்லுகிறார்களோ, that is the inspiration from Allah. அதை எல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்து கொடுக்கப்பட்டதான வெளிப்பாடுகள். That is the wahi of Allah. அது அல்லாஹ்வின் வெளிப்பாடு வகியாக இருக்கிறது. Can you find those wahi in this Quran? அந்த வகியானதை இந்த குரானிலே உங்களால பார்க்க முடியுமா? Where is that wahi? அப்படி என்ற அந்த வகி எங்கே? My friends, this is the book that claims that it details everything. இந்த புத்தகம் தான் சொல்லுகிறது எல்லா காரியங்களை குறித்த முழு விவரத்தை உள்ளடக்கி இருக்கிறது என்ற வாதத்தை. It says that it has explanation for everything. இது சொல்லுகிறது எல்லா விஷயங்களை குறித்ததான விளக்கமும் இதில் இருக்கிறது என்று. And it might be explaining everything in very few words. ஒருவேளை எல்லாவற்றையும் குறித்து ஒரு சில வசனங்களிலே இது விளக்கத்தை கொண்டிருக்கலாம். Probably in a very poetical language. ஒருவேளை கவிதை நடையில விளக்கத்தை கொண்டிருக்கலாம். Those are only claims, my friends. அதெல்லாம் ஒரு வெற்று வாதங்கள் தான். But when we examine, ஆனால் நாம் பரிசோதிக்கும் போது there is nothing that is explained in the Quran. ஆனால் ஒன்றுமே குரானிலே தெளிவாக விளக்கி சொல்லப்படவில்லை. If not, please answer our questions regarding the basic pillars of Islam. அப்படி இல்லாவிட்டால் இஸ்லாமுடைய அடிப்படை தூண்களை பற்றிதான பதில்களை சொல்லுங்கள் கேள்விகளுக்கு. If not, please answer our questions regarding the halal and the haram food. அப்படி இல்லாவிட்டால் ஹலால் மற்றும் ஹராம் உணவை பற்றிதான கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். If not, please answer our questions regarding the circumcision, because according to the Quran it is a satanic thing. அப்படி இல்லாவிட்டால் குரானை பொறுத்தவரைக்கும் சுன்னத் என்பது சாத்தானுடைய செயலாக இருக்கிறது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். If not, please explain about the ethics of the Quran which says. அப்படி இல்லாவிட்டால் குரான் சொல்லுகிறத நன்னெறியை குறித்து கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள். If not, please explain us where is the இல்லாவிட்டால் குரான் ஹஸரத் முஹம்மது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வஹி வெளிப்பாடு என்ன, அது எங்கு இருக்கிறது என்பதை சொல்லுங்கள். Where are the words that he spoke? Where are the judgments? அவர் கொடுத்த தீர்ப்புகள் எங்கே, அவர் சொன்ன வார்த்தைகள் எங்கே குரானிலே, அதையும் காட்டுங்க. Further, my brothers, if you examine the other claims as well, மற்ற குரானுடைய வாதங்களையும் நீங்கள் பரிசோதிப்பீர்கள் என்றால், where Janab PJ Maulavi said that Hazrat Muhammad says it is not from him. ஜனாப் பிஜே மௌலவி அவர்கள் சொன்னாங்க, ஹஸரத் முகமது அவர்கள் இதை சொன்னார்கள், இது என்னிடத்திலிருந்து வந்ததல்ல.
But if you examine the Quran, ஆனால் நீங்கள் குர்ஆனை பரிசோதிப்பீர்கள் என்றால் you will have to just take the first chapter. அந்த முதல் அத்தியாயத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். Say, remember, this is given by Allah. அது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டதான அத்தியாயம் என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். Allah says, in the name of Allah, entirely merciful and especially merciful. அல்லாஹ்வின் திருப்பெயரால் அளவற்ற அருளால், In the name of Allah. அல்லாஹ்வின் திருப்பெயரால். In the name of Allah. Do you think that Allah will start like in the name of Allah? அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்று சொல்லி அல்லாஹ் தொடங்குவார் என்று நீங்கள் That is நினைக்கிறீர்களா? definitely somebody else writing it. அது அங்கு வேற யாரோ எழுதி கொண்டிருக்கிறார். But I don't have time now to explain everything in the rest of the claims. மற்ற வாதங்களை குறித்து விளக்குவதற்கு இப்பொழுது நேரமில்லை. Those claims we will examine it at a later time. அதை நாம் பின்வருகிற சமயங்களில் பரிசோதிப்போம். But I have examined the first claim of Janab P.J. Maulavi. ஜனா பி.ஜே. மௌலவி அவர்கள் சொன்னதான முதல் வாதத்தை நாம் பரிசோதித்திருக்கிறோம். So please answer those questions for the first claim before we move to the second claim. நாம் இரண்டாவது வாதத்துக்கு கடந்து போவதற்கு முன்பதாக முதலிலே கொடுக்கப்பட்ட இந்த வாதத்தின் இத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்லி விளக்கம் கொடுங்கள். That is how a debate ought to be. அப்படித்தான் ஒரு விவாதம் என்பது இருக்க வேண்டும். So please explain us from the Quran, since it is a detailed book. இது குர்ஆன் ஒரு எல்லா முழு விவரணங்களை உள்ளடக்கி இருக்கிற ஒரு புஸ்தகம் என்கிறதுனால இந்த குர்ஆனுக்குள்ளிருந்து இத்தனை விளக்கத்தை கொடுங்கள். Because God's word will not make empty claims. ஏனென்று சொன்னால் இறைவனுடைய வார்த்தை ஒரு வெற்றி வாதத்தை முன்வைக்காது. But this book the Quran makes empty claims. ஆனால் இந்த குர்ஆன் என்கிற இந்த புஸ்தகம் ஏராளமான வெற்று வாதங்களை வைத்திருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, சான் தரப்பிலிருந்து குர்ஆன் இறைவேதம் இல்லை என்பதற்கு பல வாதங்களை வைத்திருக்கிறார்கள். இந்த வாதங்கள் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு வேண்டுமானால் இதனுடைய விடை தெரியாத காரணத்தினால் ஒரு குர்ஆனுக்கு எதிரான ஒரு பயங்கரமான வாதம் போல தோற்றமளிக்கலாம். முஸ்லிம் சமுதாயத்தில் அடிப்படை அறிவு விளங்கி இருக்கிறவர்கள் கூட இதுக்கு பதில் சொல்ற அளவுக்கு உள்ளது அவருடைய எல்லா கேள்விகளுமே குர்ஆன்ல பத்தி என்னென்னலாம் அவர் கேட்டாரோ அனைத்தும் ரொம்ப ரொம்ப அற்பமானதும் பல காலங்களாக பதில் சொல்லப்பட்டதுமான கேள்விகளை தான் கேட்டிருக்கிறாரு. அது நம்ம ஒன்னொன்னா பதில் சொல்லுவோம், இதுலயும் சொல்லுவோம். ஆனா ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு கேள்வி இல்லை என்பதற்காக நான் முதலிலேயே பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்து அவர் ஆரம்பமே என்ன பண்றாருன்னு கேட்டா, இப்ப கொண்டாந்து பைபிள் வசனத்தை எதுக்கு போடுறாங்க, அதுல தோத்துட்டதுனால போடுறாங்கன்னு சொல்றாரு. அது அந்த சீடி தீர்மானிக்கும் எதுக்கு போடுறாங்க, யார் தோத்தது என்பதை. பைபிள் இறைவேதமா என்பதில் உன்னத பாட்டிலிருந்து கேட்டதெல்லாம் நீ பதில் சொன்னீங்களா அல்லது பதில் சொல்லாம நழுவுன விஷயங்கள் இருக்கிறதா என்பதை அது தீர்மானிக்கும். அதை போடுவதற்கு காரணம் என்ன, சென்ற விவாதத்தினுடைய இறுதியில சொல்லி இருக்கிறோம், நீங்கள் எந்த வழிமுறையை கையாண்டீர்களோ அதே வழிமுறையில நாங்கள் குர்ஆனை நிரூபிப்போம், இன்னும் பைபிள்ல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அதை போடுவோம் என்று சொல்லி கடைசி முடித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இதை போடுகிறோமே தவிர அது ஏற்கனவே சொன்னதுதான், அன்னைக்கு சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் பைபிள் வசனங்களை இடையிடையில மேற்கோள் காட்டிக்கிறோம். Dear brothers, SAN has put forward their allegations on the Quran. It might actually surprise the Christians as if these are like very big claims. But for any, fundamental Muslim, a Muslim having a basic knowledge on Islam, these are all not so surprising. These are all the very fundamental essentials of Islam. So it need not be put into a debate. So these things are like, so minimal that it is easily understandable by the Muslims. Though it might appear like, like a Jain for the Christians, as if these are the, biggest allegations against Quran. For any Muslim, any common Muslim you take, for him, all these answers are already been answered. He is aware of all these things. So it is not so surprising to see all these allegations. We knew that these allegations will be coming, so it is not at all that surprising. We will definitely answer all their so-called allegations, but before that, when they are beginning the talk, they said that in the debate, is Bible God's word? We were not, able to prove that Bible is not God's word, and that is the reason we are putting all these slides. Now, we leave that to the people to decide. We don't want to debate into that. We leave that to the people to decide. They'll see whether they answered for Song of Songs, Song of Solomon, all that absurdity, all that nudity, all that vulgarity we put forth.
it is evident from the DVD that they never touched those questions. So let's not, get into that. Let's not dwell into that now, right now. But we also made a promise. If they saw the previous debate, they should be aware that we made a promise, and we are fulfilling that promise now. In the final talk, we ended the talk saying that since you are quoting out of, you are asking a lot of verses from the Quran which is not related to the topic. We also take this approach, and we'll use our slides. We have, ample of evidences against Bible, and since you showed us that example, we gave you a promise that we'll do it, and we are keeping up that promise. So it is not a surprise for you also. So you don't have to worry about that also. Let us, further continue with the evidences from the Quran that Quran is God's word. என்னுடைய உரையில குர்ஆன் இறைவேதம் என்பதை ஒன்னு நிரூபிக்கவில்லை என்று சொன்னாரு. என்னுடைய இந்த ஆதாரங்களை நான் முடிக்கவில்லை. நேரமில்லாத காரணத்தினால்தான் சில வாதங்களை வைத்திருக்கிறேனே தவிர அதை நான் முடிக்கவில்லை. ஒவ்வொரு வாதங்களாக நாங்கள் வைத்து குர்ஆன் இறைவேதம் என்பதை நீங்களே ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில் நாங்கள் நிரூபிப்போம். அடுத்து என்னன்னு கேட்டா, அந்த சவால் விட்டம் இல்லையா, இது மாதிரி கொண்டு வாங்கன்னு, அதை நான் எப்படி சவால் விட்டேன் என்பது ரெக்கார்டா இருக்கிறது. அதாவது மூக்கு கண்ணாடி உதாரணம் காட்டி, நீங்க தானே இதை பரிசீலிக்க போறீங்க, நாங்க ஒன்னு கொண்டு வந்தோம்னு சொன்னா நீங்க தான் இதை பரிசீலிக்க போறீங்கன்றாரு. அப்படியே சவால் இல்ல, நீங்க கொண்டு வாங்க, ஒப்பந்தம் போடுவோம், நிபுணர்களை கொண்டு வாங்க, மொழி வல்லுநர்கள், விஞ்ஞானிகள், அது என்னென்ன விஷயங்களுக்கு தேவை இருக்கிறது அத்தனை நடுவர்களை வைத்து அவங்க முன்னிலை தீர்வளிக்கணும். ரெண்டு ஒன்னான்றது கேட்போம், வாதம் நம்ம பண்ணுவோம். அப்படிதான் சவால். நீங்க கொண்டு வரதை நாங்க இல்லைன்னு சொன்னா அது கரெக்டான வாதம், அப்படி சொல்ல மாட்டோம். அப்படி நாங்கள் சவால் விடவில்லை. எங்க சவால் என்னன்னு கேட்டா, நீங்க இப்ப ரெடின்னு சொன்னா கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நீங்க யாரை வேண்டாலும் கூட்டுவாங்க உங்க தரப்புல, நாங்களும் கொண்டு வரோம் நிபுணர்கள் நடுவர்களா இருக்கட்டும். அவங்க முஸ்லீம் ஸ்காலரா இருக்க வேண்டியதில்லை. அவங்க மத்தியில இது நீங்கள் ஒன்றை கொண்டு வர்றது குர்ஆன் போல இல்ல என்று நாங்கள் வாதம் வைப்போம். நீங்க குர்ஆன் போல தான் இருக்குன்னு வாதம் வைங்க, அவங்க நிரூபிப்பார்கள். Now also they said that we did not prove that the Quran is God's word in the first talk. It's a very small duration, and we were just beginning to put our evidences that Quran is God's word. Quran is in fact the divine revelation. So we were just starting on that one. So they assumed that we don't have anything else, and they started answering that it is not proved. He's talking as if it is in the end of the debate. So we are just beginning that. So it is one of those, one of the aspect of the Quran we have put forward. And even in that aspect we have plenty of evidences to come forward. Now they don't have to worry that it has not been proved. Also they posed a challenge. When Quran is posing a challenge to, bring a book like Quran, they said that who will verify it? It will be the person you will verify. But if you have to rewind the tape, whatever we discussed now, if you see the tape carefully, if you give proper attention to the tape, we never said that we will prove it. We told you that you bring us a book and show us here, and you argue that it is also Quran, then we will answer all your allegations. We will answer all your baseless allegations to prove that this cannot be equated to Quran. And we'll, in fact, take unbiased people. We'll take eminent scholars as judges. You also bring few judges. We'll also bring few judges. Let them not be Muslims. Let us bring in some neutral people, and you put your allegations. We'll also answer those allegations. Then it will be decided that whatever book they have got is not Quran. That is another challenge. We are reposing the challenge again that even if you want to prove the topic, you can get a book. You just present it here. Let's have some neutral judges, and we will prove in front of them that the book, whatever you got, can never be equated to Quran. So that is the challenge we are posing again. Now we will continue with other topics. We will continue with more evidences from the Quran to prove it is a divine revelation. அவர் எதிர்த்தரப்பினர் சொல்லக்கூடிய, ஏன்னா அது முன்னுரைக்கு அதிக நேரம் கொடுத்திருக்கிறோம். அடுத்தடுத்த உரைகளுக்கெல்லாம் சின்ன நேரங்கள் தான். அவர் சொன்ன அனைத்திற்கும் இந்த இதிலே சொல்ல முடியாது. நேரம் முடிந்து விட்டால் அடுத்தடுத்து நான் சொல்லுவேன். ஆனா அனைத்திற்கும் வரிசையா தான் சொல்லி கொண்டு வருவது, ஒண்ணு கூட விட மாட்டேன். சில விஷயங்கள் வரிசையா சொல்லி வரும்போது நீங்கள் கடைசியா சொன்னதுக்கு பதில் வரலன்னா பதில் சொல்லலைன்னு கேட்கக்கூடாது. ஒவ்வொன்றாக நாங்க பதில் சொல்லி கொண்டு வருவோம். நீங்க 35 நிமிஷம் சொன்னதை நான் 15 நிமிஷத்துக்கு சொல்ல முடியாது. ஒன்னொன்னா சொல்லுவேன், ஆனா வரிசையா தான் சொல்லுவேன். நீங்க சொன்ன எல்லாமே ஆர்டர் படி என்னுடைய பதில் வந்து கொண்டிருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, அதாவது குர்ஆன் அனைத்தும் தெளிவாக்கப்பட்டதாக சொல்கிறது, இது ஒரு வாதம். ஆனால் தொழுகையை பற்றி தெளிவாக இல்லை, குர்ஆன்ல இல்லை. நோன்பை பற்றி தெளிவாக இல்லை, ஜகாத்தை பற்றி தெளிவாக இல்லை, ஹஜ்ஜை பற்றி ஒரு வாதம் தான், ஒரு 35-40 கேள்வி மாதிரி தெரியும். ஹஜ்ஜை பற்றி தெளிவாக இல்லை. இப்படி ஒரு லிஸ்ட் போட்டாங்க. மொத்தத்தில் என்னது, குர்ஆன் தெளிவா இருக்குங்கிறது, பல விஷயங்கள் தெளிவா இல்ல. இதுதான் அவங்களுடைய ஒரு வாதம். இதுக்கு குர்ஆன்ல தெளிவாக அதுக்கு பதில் இருக்குது. நாங்களா சொல்ல வேண்டிய பதில் கிடையாது. குர்ஆன் என்ன சொல்லுகிறது கேட்டா, வன்சல்னா இலைக்கல் கிதாப,
லிதுபையின லின்னாசி மா நுஸில இலைஹிம். முஹம்மதே, இந்த குர்ஆனை உமக்கு அருளி இருக்கிறோம், அவர்களுக்கு அருளப்பட்டதை நீர் விளக்க வேண்டும். இது குர்ஆன்ல 16வது அத்தியாயத்துல 44வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப குர்ஆனில் சொல்லப்பட்டதை முகமது நபி விளக்குவார். அப்ப குர்ஆன்ல ஆர்டர் பொதுவான தொழுகையில் வரும், தொழுங்கள் கட்டளை வரும். எப்படி தொழுவது என்பதை முகமது நபி தொழுது காட்டி விளக்குவார். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, குர்ஆன் சுருக்கமா இருக்கும், விளக்கறதுக்கு ஒரு ஆளையும் போட்டுவிட்டு திருப்பி சொன்னா சுருக்கம் இல்லாம போயிடும். அதை குர்ஆன் இறைவேதம் என்பது நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. விளக்குவதற்கு ஒரு ஆளை அனுப்பி இருக்கும் பொழுது அது கையை எங்க கட்டணும், காலை எங்க வைக்கணும், நெஞ்சை கட்டணும், குனிகிறதெல்லாம் சொல்லி கொண்டிருந்தால் அது கூறியது கூறலா போகுமே தவிர, வளவளண்டு போகுமே தவிர அதுல சொல் சுருக்கம் இருக்காது. அப்ப செய்முறை விளக்கம் தருவதற்கு ஒருவரை அனுப்பி இருக்கும் பொழுது அவர் தொழுது காட்டுறார். நான் தொழுவது போல நீங்கள் தொழுங்கள் என்று முகமது நபி சொன்னார். அப்ப தொழுங்கள் என்று கட்டளை இருக்கிறது. முகமது நபி அதை விளக்குவார் என்றும் குர்ஆன்ல இருக்கிறது. அவர் தொழுது காட்டினார் என்னும் பொழுது குர்ஆன்ல எல்லாம் இருக்கிறது. தொழுங்கள் கட்டளை இருக்கிறது, இவரை கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க இருக்கிறது, எல்லாம் வந்து விட்டது. அப்ப என்ன இல்ல, நீங்க குர்ஆன்ல குனிகிறது இருக்கா நிமிர்றது இருக்கான்னு கேக்குறீங்க. அதுதான் கத்துக்கிறதுக்கு ஒரு பொருள், ஒரு ஏசி வாங்குகிறோம், அது ரிப்பேர் பண்ணுவதற்காக ஒரு கைடு கொடுக்கறான், கூட ஒரு ஆளை அனுப்பிட்டான். ஆளை அனுப்புவதில் சில விஷயங்கள் இல்லாத ஃபால்ட் அவர் பாப்பாரு, அவர்கிட்ட கேட்டுக்க என்று சொல்லப்பட்டு விட்டால் அந்த கம்பெனியுடைய சர்வீஸ் நீங்க குறை சொல்வீங்களா? புக்ல ஷார்ட்டா சொல்றாரு, செஞ்சு காட்டுறதுக்கு ஆளை அனுப்பிட்டாருன்னு சொன்னா குறை சொல்ல முடியாது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் சொற்சுருக்கத்தை கண்டிப்பா நிலைநாட்டுகிற அவங்க சொன்ன வாதங்கள் அதுதான் சொல்லுகிறது. அதாவது தொழுகையை கேட்டாங்க, நோன்பு கேட்டாங்க, ஜக்காத்தை கேட்டாங்க, ஹஜ்ஜ கேட்டாங்க, அது மாதிரி வடதுரும் அதெல்லாம் விஞ்ஞான கத்தனால அப்புறம் வர்றேன். அதாவது இந்த வணக்க விஷயங்கள், வணக்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொள்வோம். இவன் அனைத்திற்குமான பதில் என்னன்னு கேட்டா, இதையெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்று முகமது நபி உங்களுக்கு விளக்குவார், கேட்டுக்கொள்ளுங்கள். அவர் விளக்குனாரு. அதெல்லாம் குர்ஆன்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது அடுத்த கேள்வியில் வருது. இதுக்கு மட்டும் தான் இப்ப பதில் வரிசையா வரும். சொல்லுங்க. And for their questions, right? Inshallah, we'll answer them in order. So they should not feel that we haven't answered anything. Since they have put questions in the 45 minutes, we are getting only 17 minutes, including the translation, to give us the answer. So we'll be answering them in order, and there will nothing be missed out. If you see this entire debate, right? Whatever allegations you are raising and whatever you are going to raise will all be answered. But because of shortage of time, let us begin with one by one. So we will answer them in the order in which you have raised the question. First claim they have raised is that Quran is self-claiming that everything is narrated in detail. Now the question is, their so-called allegation is, when Quran itself says that everything is narrated in detail, what about fasting? What about the prayer? What about zakat? What about hajj? They say that these are the basic pillars of Islam, and when you say Quran itself claims that Quran has detailed everything, they are asking us, what about all these things which are the so-called pillars of Islam, and why haven't Quran explained that? The answer to this is very simple. That is again in the Quran. We need not give a special answer for them. It is also in the Quran. If you read Quran chapter 16 verse 44, Allah clearly says, we reveal this Quran to you. Allah says to Prophet Muhammad sallallahu alaihi wasallam that we reveal this Quran to you. You have to explain this to the people. You have to elaborate this to the people. Everything is answered now. So whatever you are asking about, how do you stand while praying, how do you prostrate, how do you stand in ruku, everything is answered in a single line. So this is also another claim that Quran is explaining things with few words. You are in fact giving us more points for that claim. For the first claim, whatever we put forth, you are giving us more points on that same line. Now when you say that Quran is explaining everything in detail, and Quran is not giving the details of certain things, I'll narrate it with an example. It's probably understandable. Assume I'm buying an air conditioner and I have an instruction manual along with that. Now along with the instruction manual, the company which manufactures this AC, they'll be sending a technician along. Why do you think the technicians are for? Whatever frequently asked questions are there in the manual. What if there are some technical problem which is not in that answer, which is not in the list? So the person himself says that everything is detailed in the Quran, but in the Quran also it is detailed that this person will be teaching you, this person will be elaborating you. So if there is any problem in that, the technician will come and fix it for you. So that is also clear that this AC example is pretty much clear that with the Quran which says that it is detailing, Quran is also giving a person to teach.
Quran is also sending Prophet Muhammad sallallahu alaihi wasallam, and Quran is ordering Prophet Muhammad to teach the people to elaborate the verses in the Quran. So these claims are all answered. So this is a claim that we are putting forward, that in Quran with few words many things are narrated. அடுத்ததாக ஏதாவது தொழுகை நோன்பு வரிசையா வச்சுக்கிறங்க, வரிசைக்கு பின்னாடி பக்கம் உள்ளது கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வரிசையா டைம் இல்லாம தான் முடிய போகுது. அப்படி முடியுமே ஆனால் வரிசையா வரும், ஒண்ணு கூட விட மாட்டேன் கண்டிப்பா. ஏன்னா அனைத்தும் நாங்க ஆல்ரெடி தெரியும், இதெல்லாம் அதுக்கு பதிலோட தான் வந்திருக்கிறோம், ப்ரிப்பேர் பண்ணி தேட வேண்டியதில்லை. அது அடுத்ததாக அவர் கேட்ட இந்த வட துருவத்தை கேட்டார். எப்ப பார்த்தாலும் பகலாவே இருக்கும், எப்ப பார்த்தாலும் இரவாவே இருக்கும். இந்த நவீன காலத்தில் 5 வேளை எப்படி டயத்தை தீர்மானிக்கிறது, இரவு பகலை எப்படி தீர்மானிக்கிறது, இதுக்கு உங்கள்ட்ட ஆன்சர் இருக்குதா என்று கேட்டார். ஆன்சர் இருக்குது. என்ன ஆன்சர் இருக்கிறது? முகமது நபி விளக்குவதற்கு நம்ம அல்லாஹ் அனுப்பிவிட்டான், அவர் தான் விளக்குவார். அவர் என்ன சொல்றார், முகமது நபி என்ன சொல்றாங்கன்னா, தஜ்ஜால் என்று ஒருவன் வருவான் எங்க நம்பிக்கை, இஸ்லாமிய நம்பிக்கை. இந்த தஜ்ஜால் வரக்கூடிய காலத்துல ஒரு நாள் என்பது ஒரு வருஷ அளவுக்கு பெருசா இருக்கும் என்று முகமது நபி சொல்றாங்க. ஒரு நாள் என்பது நம்ம காலத்தில் இருக்கிற வருஷ அளவுக்கு பெருசா இருக்கும். அப்ப நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் கேட்கிறாங்க, ஒரு வருஷ அளவுக்கு 365 நாள் அளவுக்கு பெருசா இருக்குமே, அந்த நாளில் ஒரு நாளுடைய தொழுகை போதுமா என்று முகமது நபிட்ட கேட்கிறாங்க. 365 நாளைக்கு சேர்த்து ஒரு நாள் ஒரு 5 வேளை தொழுதா போதுமா அப்படின்ற உடனே லா ஃபக்துருலஹு, கணித்துக் கொள்ளுங்கள், டயத்தை ஒரு நாளுக்கு ஒரு டயத்தை போட்டு கணித்துக் கொள்ளுங்கள் என்று முகமது நபி சொல்லிவிட்டார். அப்ப ஒரு நாள் என்பது நம்ம வழக்கத்தில் சாதாரண நாட்களுக்கு முரணாக ஒரு உலகம் பகுதி இருக்குமையானால் அவர்கள் 24 மணி நேரம் 24 மணி நேரம் கணித்துக் கொண்டு என்ன செய்யணும், பகல்லையே இரவு தொழுகை அவங்க தொழுவார்கள், இரவிலேயே பகல் தொழுகையை தொழுவார்கள். And the second claim they put is that in the Quran you are talking about prayer, but imagine how do you pray in North Pole? They are asking about prayer and fasting, and they are asking how does a person pray and fast in North Pole, where you will not have this 24-hour fundamenta, you will not have this fundamental like 12 hours day and 12 hours night kind of thing. So they are asking us how will it be practiced there? So that is again answered. Since Quran says that Prophet Muhammad sallallahu alaihi wasallam is going to elaborate it in the traditions of Prophet Muhammad sallallahu alaihi wasallam, Muslims believe the coming of Dajjal. We believe in a person called Dajjal. So when Prophet Muhammad sallallahu alaihi wasallam is explaining this one, he says during that time when this Dajjal is here, you will find 1 day is equal to 1 year. 1 day will be equated to almost 365 days. So the companions of Prophet Muhammad sallallahu alaihi wasallam are asking the Prophet as to how can we pray then. So Prophet Muhammad is giving them the answer. You don't have to worry about it. You can calculate it. So even if you can pray the day prayer during the night and night prayer during the day, so that is all permitted. So what is the allegation here? So the question you raised here is that how will you find out the day and night? It is already answered in the tradition of Prophet Muhammad sallallahu alaihi wasallam. So you don't have to worry. Everything is answered, and due to the lack of time, we might have to cut with that one. And if we have time, we'll be answering everything. Whatever claims you are putting, will go in order. ஆக குரான் இறைவேதம் இல்லை என்றவர்கள் வைத்த இந்த முதல் கட்ட வாதங்களை பொறுத்த வரைக்கும் ரத்தின சுருக்கமாக சொல்லி வார்த்தைகளை வேஸ்ட் பண்ணாம இது குரான் இறைவேதம் தான் என்பதற்கு நான் சொன்ன அந்த தன்மையை இதிலிருந்து இதுவரைக்கும் உள்ளதுல நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக எங்கள் தரப்பிலிருந்து இன்னும் இறைவேதம் என்பதற்கான வாதங்களை எடுத்து வைக்க வேண்டியிருக்கிறது, பதிலும் சொல்ல வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் இந்த முதல் உள்ளதுக்கு நான் முடிச்சேன். So we are going to place in a few other